உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப நீ எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியோ அதையெல்லாம் தொடர்ந்து பண்ணேன்னு வை. சத்தியமா சொல்றேன், ரிஷி உன்னை விட்டு விலகி போயிடுவான். எஸ், ஏன்னா ரிஷியும் லக்ஷ்மியும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. இரு நான் முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். ரிஷியை காப்பாத்த லக்ஷ்மி தான் உயிரை கொடுக்க தயாரா இருக்கான்னா ரிஷியும் லக்ஷ்மியை காப்பாத்த தான் உயிரையே கொடுப்பான். அதனாலதான் சொல்றேன், நீ அவங்க 2 பேருக்குள்ள குறுக்க வந்தன்னா உங்க 2 பேருக்குள்ள யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற ஒரு குழப்பம் ரிஷிக்கு கண்டிப்பா வரும். தான் அம்மா முக்கியமா இல்ல மனைவி முக்கியமான்னு யோசி. இப்ப நீ யோசி. லக்ஷ்மி கிட்ட போன கொடு. ரிஷி ப்ரோ, அது ஆயுஷ் எனக்கு லக்ஷ்மி கிட்ட பேசணும், அவகிட்ட போன கொடுன்னு சொன்னேன். ரிஷி ப்ரோ, லக்ஷ்மி அண்ணி இப்ப ஜெயில இருக்காங்க. வாட்? ஃபுட் ரெஸ்பான்சிபிலிட்டியை லக்ஷ்மி அண்ணி கிட்ட கொடுத்தோம்ல, அவங்க அதை நல்லா தான் பண்ணி முடிச்சாங்க. இன்ஃபேக்ட் ஃபுட் கிரிட்டிக்ஸ்காரங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அங்க எனக்கு ஏன்னு தெரியல, ஆனா அங்கேயே எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. லக்ஷ்மி பிரச்சனைல இருக்கான்னு நான் அங்கேயே உணர ஆரம்பிச்சேன். அதனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் உடனே லக்ஷ்மிக்காக கிளம்பிட்டேன். ரிஷி ப்ரோ, உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க மனசுக்கு தெரியும். லக்ஷ்மி அண்ணி ஏன் உங்களுக்கு தெரியுறாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களோட குரல் ஏன் உங்களுக்கு கேக்குது. ஏன்னா 2 பேர் மனசார லவ் பண்ணா அவங்க எதிர்க்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க எவ்வளவு தூரம் இருந்தாலும் அவங்க குரல் அவங்களுக்கு கேட்டுரும். அதான் இப்ப உங்களுக்கும் நடக்குது. ரிஷி ப்ரோ, சீக்கிரமா வந்துருங்க. வாங்க ப்ரோ, ப்ளீஸ். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.